போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் கலைவாணி USA. தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. எல் மைக்கேல் அருள்சேலி மற்றும் குடும்பத்தினர், காவேரி நகர், திருச்சி. குடும்ப சமாதானத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் வேண்டி. சி. அகஸ்டின் குடும்பத்தினர், திருமயம், புதுக்கோட்டை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. அந்தோணி சாமி, ஜோஸ்பின் ஸ்டெல்லா குடும்பத்தினர், ஒடியத்தூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அல்லையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். அல்லையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இரண்டு வானதூதர்கள் தனித்தனியே இரண்டு கூடைகளை கொண்டு மண்ணுலகிற்கு வந்தார்கள். இந்த மண்ணுலகில் எழுப்பப்படுகின்ற ஜெபங்களை எல்லாம் சேகரிப்பதற்காக வந்தார்கள். பிறகு அவற்றையெல்லாம் சேகரித்து விண்ணுலகம் சென்றபோது ஒரு வானதூதர் சுமக்க முடியாமல் அந்த கூடையை சுமந்து வந்தார். அதில் என்ன என்று பார்த்தபோது வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் தான் இந்த கூடையில் இருந்தன. இன்னொரு கூடையோ ஏறக்குறைய காலியாக இருந்தது. அதில் மக்கள் செலுத்துகின்ற நன்றிகள். அன்புக்குரியவர்களே, நன்றி என்பது அடிப்படையான ஒரு மனித பண்பு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு தெய்வ பண்பும் கூட. இயேசு இன்றைய நற்செய்தியிலே குழந்தைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். தந்தைக்கு தனது நன்றியை அர்ப்பணிக்கின்றார். தந்தையிடம் அவர் வேண்டி கேட்டுக்கொண்டதை விட தந்தைக்கு நன்றி சொன்னதுதான் அதிகம். அன்னை மரியாவும் அவ்வாறு தான் வேண்டுதலை எழுப்புவதை விட இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று நன்றி செலுத்தினார். நாமும் அத்தகைய நன்றி சொல்லுகிற நற்பண்பை கொள்ள வேண்டும். நன்றி சொல்வது நன்று என்பதை ஒரு திருக்குறளே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆக நாமும் இறைவனுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் தவறியமைக்காக
மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு நோயின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திரு வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல், அது தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி, அது இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகின்றேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகின்றான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகின்றான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கைவலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன், அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவிக்கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் ரக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒலியும் எழுப்பவில்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோலால் இயலுமோ? ஆனால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான் அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவர்களை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 வசனங்கள் 25 முதல் 27 வரை. இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடல்நிலை சரியில்லாத ஒரு சிறுமிக்கு ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அந்த அறுவை சிகிச்சை மேசையிலே அந்த சிறுமி கிடத்தப்பட்டார். அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு மயக்க மருந்து கொடுக்க தயாராக இருந்தார். அப்பொழுது அந்த குழந்தையை பார்த்து, குழந்தாய், நான் உன்னை குணப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக நான் உன்னை தூங்க வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த சிறுமி சிரித்து கொண்டே, நீங்கள் என்னை தூங்க வைப்பதாக இருந்தால் முதலில் நான் ஜெபிப்பதற்கு எனக்கு நேரம் கொடுங்கள் என்றார். எனவே அந்த சிறுமி மண்டியிட்டு ஜெபித்தார். பிறகு அந்த மருத்துவரை பார்த்து, இப்போது நீங்கள் என்னை தூங்க வையுங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தையின் இந்த செயல் இந்த அறுவை சிகிச்சை நிபுணரை ஆழமாக தொட்டது. அதுவரையிலும் ஜெபிக்காத அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் ஜெபிக்க தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. குழந்தைகளுடைய செயல்களிலே 2 மிக முக்கியமான குணங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று வெளிப்படைத்தன்மை, இன்னொன்று நேர்மை. நம்பிக்கையும் எளிமையும் உள்ள குழந்தைகள் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசுடைய பாராட்டை பெறுகின்றார்கள். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகளெல்லாம் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார் என்றார் ஒரு கவிஞர். உலக ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் விண்ணரசின் மறைபொருட்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எளிய மனம் கொண்ட குழந்தைகளுக்கு, குழந்தை உள்ளம் படைத்தோருக்கு அவையெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றன என்கிறார் இயேசு. இந்த இறை ஞானம் ஞானிகளிடமிருந்து அறிவாளரிடமிருந்து மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, முதலாவதாக இந்த ஞானிகள் தங்கள் சொந்த பலத்தையே நம்பியிருக்கிறார்கள். தாமாகவே இருப்பார்கள், தாமாகவே இயங்குவார்கள், யாருடைய உதவியும் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் குழந்தைகள் பிறரை சார்ந்துதான் வாழ்கின்றார்கள். அவர்களால் எல்லாம் செய்ய இயலாது. எனவே சில நேரங்களில் அவர்கள் அடிப்படை தேவைகளை கூட அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பெற்றோரை அல்லது மற்றோரை சார்ந்துதான் வாழ்வார்கள். இரண்டாவதாக, ஞானிகள் தங்கள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் குழந்தைகள் அப்படி அல்ல. என்னால் எல்லாமே செய்ய முடியாது, முடிந்ததை செய்கிறேன், முடியவில்லை என்றால் நான் அடுத்தவரை நம்பி அதை செய்து கொள்வேன் என்று பிறரை நம்பி இருப்பார்கள். தாங்கள் விரும்புவதை பெறுவதிலும் பாதுகாப்பு தேடுவதிலும் பிறருடைய உதவி அவளுக்கு தேவைப்படுகிறது. எனவே அடுத்தவரை எளிதிலே நம்பிவிடுவார்கள். இந்த 2 பண்புகள், சார்ந்திருக்கும் பண்பு மற்றும் நம்பிக்கை, இவைதான் இறைவனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படுத்தப்பட மிக முக்கியமான காரணங்கள். நம்மிடம் இந்த குழந்தைகளுக்குரிய இந்த 2 குணங்கள் உண்டா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கிறோமா, அல்லது என் திறமைகளை மட்டுமே நான் சார்ந்திருக்கின்றேனா? ஆண்டவர் எல்லா தீமை நின்றும் நம்மை காப்பார் என்ற ஆண்டவர் மீது
நம்பிக்கை வைத்திருக்கிறேனா, அல்லது ஓயாமல் நான் பல கவலைகளுக்கும் அச்சங்களுக்கும் உள்ளாகின்றேனா? ஒரு குழந்தை போன்ற உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக சார்ந்திருக்கவும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆழமாக நம்பவும் நாம் முயற்சிப்போம். அப்பொழுது ஞானமாகிய இறைவன் தம்மை நமக்கு மேன்மேலும் வெளிப்படுத்துவார். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுத் தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே,
எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும், தீராது வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும், வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும், அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும், வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறை ஆசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. எல் மைக்கேல் அருள்சேலி மற்றும் குடும்பத்தினர், காவேரி நகர், திருச்சி. குடும்ப சமாதானத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் வேண்டி. சி. அகஸ்டின் குடும்பத்தினர், திருமயம், புதுக்கோட்டை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசிரும் வேண்டி. அந்தோணி சாமி, ஜோஸ்பின் ஸ்டெல்லா குடும்பத்தினர், ஒடியத்தூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறை ஆசிரும் வேண்டி.